நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே சிறிது நேரம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். முதலாவதாக நம்ம ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே உடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்தி கொள்ளும். நாங்கள் கேட்பதற்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எங்களுக்கு பதில் செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்து உங்களுடைய வசனத்தை துதித்து பாடி உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உங்களுடைய கிருபை கூட இருந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சரியா? நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்க பாடுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பிரியமானவர்களே, அவருடைய சட்டை நிழலில் நம்ம அடைக்கலம் ஆயிட்டோன்னா இல்லையா, ஆண்டவர் நமக்கு பிரியமானவராக இருப்பார். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடம், ஒரு வசனத்தை வைத்து நாம் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை 3 பாகமாக நாம் பிரித்து கொள்ளுவோம். எப்படி இந்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு இல்லையா, கர்த்தருடைய வழிகளில் நடந்து, முதலாவது என்னவா, கர்த்தருடைய வழியில் நடக்கணும். அடுத்தது அவருக்கு பயப்படும்படிக்கு, அவருக்கு பயந்து நடக்கணும். 3வது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு. இப்படியாக 3 விதமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளுவோம். சரி, முதலாவதாக நாம் இதை யோசிப்போம். வழிகள், ஆண்டவருடைய வழிகள். உலகத்தில் எவ்வளவோ வழிகள் இருக்குல்ல, பல விதமான வழிகளெல்லாம் இருக்குது. பலவிதமான வழிகள், கோணலான பாதைகள், செம்மையான பாதைகள், நல்ல வழி, கெட்ட வழி. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக அப்படியே சினிமாவுக்கும் சரி, இந்த ஆடல் பாடல்கள், ஆடம்பரங்கள், இப்படிப்பட்டதுக்கே தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட அந்த போகிற வழிகள் எல்லாம் பயங்கரமான ஒரு வழிகள். பைபிள்லையே என்ன சொல்லியிருக்கு, கேட்டுக்கு போகும் வழி விசாலமாக இருக்குமா. எப்படி இருக்குமா, விசாலமாக இருக்குமா. ஆனால் இடுக்கமான பாதை வழியாக பிரவேசிக்கிறது தான் ஆண்டவருடைய வழி. அதில் தான் நம்ம பிரவேசிக்கணும். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி போயிட்டுருக்குறோம், நம்மளுடைய வழி இன்றைக்கி எப்படி இருக்குது. கடவுளுக்கு பிரியமான ஒரு வழியில் நம்ம இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறோமா, நல்ல வழியில் நடக்கிறோமா, கெட்ட வழியில் நடக்கிறோமா, நம்மளுடைய கால்கள் எதுக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறது, உலக பிரகாரமான ஆசா வாசங்கள் இது இப்படி அழிந்து போகிற வழிக்கு நேராக நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு பிரியமான வழிக்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருப்போமா. நம்மை குறித்து நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வழி எப்படிப்பட்ட வழி, எந்த வழிக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம குறித்து சிந்தித்து பார்ப்போம். சரி, நம்மை குறித்து நான் சிந்திக்கும் போதே வேதத்தில் உள்ள கொடுக்கப்பட்டவர்களை குறித்து நாம் சிந்திக்கலாம் இல்லையா. அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கணும். அந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது நோவாவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நோவா எப்படி இருந்தாரா, தேவனோடு இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அதனால் நோவா ஆண்டவர் என்ன சொன்னார், உத்தமன் என்று அழைக்கப்படுகிறார்.
அவருடைய வழி, இந்த நோவாவுடைய வழி எப்படி இருந்துச்சு? ஆண்டவரோடு இருந்தது. ஆண்டவரோடு அவர் நடக்கிறார். அவர் ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பணியை கொடுக்குறாரு. என்ன பணியை கொடுத்தாரு? பேழையை செய்யக்கூடிய ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்த பேழையை செய்யக்கூடிய வேலையை கொடுத்தும்போதும் நீளம், அகலம், உயரம் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் சொல்லும்போது கூட ஒன்றிலையும் அந்த நோவா அவர்கிட்ட எதிர்த்து எதையுமே கேட்கலை. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து அவர் சொன்னதுபடி அந்த பேழையை என்ன பண்ணி கொண்டார்? உருவாக்கி கொண்டு வந்தார். அந்த பேழையை உருவாக்கி கர்த்தர் சொன்னது நிமித்தம் ஆண்டவரோடு அவர் பேசி ஆண்டவர் சொன்ன காரியங்களை கேட்டு அதன்படி அவர் செய்தார். அவர் செய்தது நிமித்தம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய வழிகள் நடக்கும்போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய பிரதிபலன் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அவருக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய வழிகளிலே நடந்தார். என்ன பண்ணுச்சு? தண்ணி வந்து உலகத்தை என்ன பண்ணிருச்சு? அழிஞ்சிருச்சு. உலகம் அழிந்தது. காப்பாற்றப்பட்டது யார்? நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்போது கர்த்தருக்கென்று நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மையும் காத்துக்கொள்கிறார், நம்முடைய சந்ததியையும் காத்துக்கொள்கிறார் இல்லையா? சந்ததியையும் ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். அப்படியாக இந்த நோவா கர்த்தருடைக்கு அவருடைய வழியை சரிப்படுத்தினார். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் காத்துக்கொண்டார். அடுத்ததாக யோபு பார்ப்போமே. யோபு 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. யோபுவை பார்க்கும்போது யோபு ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவர்னு நமக்கு தெரியுது. என்னென்னா யோபுட்ட நிறைய ஆடு மாடுகள், அந்த காலத்தில் வந்து சொத்துக்கள் என்னது? ஆடு மாடுகள் தான் இல்லையா? அவங்க சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஒரு ஆடு மாடுகள் நிறைய இருந்தாலே அவங்க ஒரு பெரிய செல்வந்தன். அதே மாதிரி இந்த யோபு ஒரு செல்வந்தனாக தான் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் செல்வங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. யார்கிட்ட? யோபுக்கிட்ட. அப்படி அவர் ஆனால் அந்த இதில் என்ன சொல்லியிருக்கு? உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். அந்த யோபுடைய வழி எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு பிரியமான வழியில் யோபு இருந்ததுனால உத்தமனும் சன்மார்க்கனுமாய் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்படி இந்த யோபு இப்படி இருந்துட்ட உடனே இந்த சாத்தான் இருக்கிறானே, ஆண்டவரையே சோதித்த சாத்தான் இல்லையா? இந்த சாத்தான் என்ன பண்ணுறான்? அந்த யோபுவை எப்படியாவது அழிக்கணும்னு ரொம்ப திட்டம் போடுறான். ஆனால் இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவனை சுற்றி தேவனுடைய கோட்டை அரணம் கோட்டையமாக இருக்கிறாருன்னு நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா? யோபுவை சுற்றி அப்படி இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சாத்தான் கடைசியில் என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த யோபுவை எப்படியாவது அழிக்கணும், இந்த யோபுவை அழிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த யோபு என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் யோபு ஒருபோதும் பின்வாங்குற மகன் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை மட்டும் எடுக்காதுன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். சாத்தானுக்கு எப்படி பெரிய கொண்டாட்டம். இவன் வந்து என்ன பண்ணிட்டான்? அப்படியே ஒரே நேரத்தில் யோபுடைய ஆடுகள் அப்படியே மரித்து போயுது. கூட்டமாக மாடுகள் மரித்து போச்சு, ஆடுகள் மரித்து போச்சு, எல்லாமே அப்படியே கும்பலாக எல்லாமே மறுத்து போகுது. எல்லாம் ஓடி வந்து சொல்கிறாங்க யோபுக்கிட்ட, இப்படி போயிடுச்சு, ஆடு மேய்த்துட்டு இருந்தேன் அப்படி போயிடுச்சு, மாடுகள் மந்தையில் எப்படி போயிடுச்சு அப்படின்னு. யோபுக்கு 10 பிள்ளைங்க உண்டு, 7 ஆண்கள் 3 பெண்கள். இப்போது இந்த நாட்களில் கூட என்ன பண்ணுறோம்? ஒரு பண்டிகை காலங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தாய் வீட்டுக்கு சகோதரர் வீட்டுக்கு பெண்கள் செல்வது இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? இது அந்த காலங்கள்லேயே இருக்குது. அப்போது அந்த யோபுடைய மகன்கள் தன் சகோதரிகளை அழைத்து விருந்து பண்ணுவது வழக்கமாக இருந்துச்சு. அப்படியாக அவங்க அந்த விருந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அந்த எல்லா 10 பிள்ளைகளும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. அங்கே விருந்து நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த சாத்தான் பயங்கரமான சதியை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எல்லாமே அழிந்து போகும்படியாக அந்த இடமே அப்படியே நாசாக்கிட்டான். அப்படியே
10 பிள்ளைங்களும் அவங்களுடைய குடும்பங்களும் எல்லாமே அழிந்து போயிட்டு. எப்படி இருக்கும்ல. வந்து சொல்கிறாங்க, யோபு பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, ஒரே நேரத்தில் எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்கன்னு. அப்போவும் யோபு பொறுமையோடு இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வருமா? ஒரு சின்ன கஷ்டம் இருந்திருந்தாலும் இன்றைக்கி உலக பிரகாரமாக என்ன பேசுகிறாங்க? ஐயோ, அந்த ஆண்டவருக்கு கண் இல்லையான்னு கூட பேசுவாங்க. ஆனால் அன்றைக்கி யோபு ஆண்டவருடைய வழியிலே நடந்ததுனால அவர் அதிலிருந்து ஒருபோதும் ஆண்டவர் அந்த வாயினால் பேசலை. அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, அவர் இதன் மத்தியில் யோபு பலவீனப்பட்டார். யோபு உடம்பு எல்லாம் ஒரே அரிப்பு. நீங்கள் சில படங்கள்லாம் போடுவாங்க பாருங்கள், யோபு ஒரு ஓட்டை வச்சு சுரண்டிகிட்டே இருந்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவருக்கு வந்து அந்த ஜீவன் மட்டும்தான். அவன் ஜீவனை விட்டுருன்னு ஆண்டவர் கேட்டு சொன்னது நிமித்தம் அந்த பிசாசானவன் ஜீவனை தான் விட்டுறான். அந்த அளவுக்கு அவர் மோசம் ஆகியாச்சு. மனைவி கூட வந்து சொல்கிறாங்க, இந்த ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது யோபு சொல்கிறாரு, இல்லை, அவர்கிட்ட இவ்வளோ நன்மை நம்ம அனுபவித்தோமே, தீமையை நம்ம அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுக்காக இவர் ஆண்டவர்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இவர் ஜெபிக்கிறார். தவறாக சொல்லிட்டாங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அடுத்தவங்களுக்காக இவர் ஜெபிக்கிறார். அப்போ மற்றவங்களுக்காக அவர் ஜெபிக்கும்போது ஆண்டவரால் அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. இவ்வளவு சோதனையை சகித்த என் மகன் உத்தமனாக இருந்து கொண்டிருக்கிறானே, இன்னும் அவனுடைய உத்தமத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவனை மறுபடியும் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? 2 ஆசீர்வதிச்சார். சாத்தானால் இதைத்தான் பண்ண முடிஞ்சது தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஆண்டவர் நினச்சி என்ன பண்ணிட்டார்? இழந்து போன அத்தனையும் 2 அவருக்கு கிடச்சிது. பிள்ளைங்க, சொத்துக்கள், இது நகை, பொருட்கள், பொன்கள் எல்லாரும் கொண்டு கொடுக்குறாங்க. பிள்ளைகள், யோபின் பிள்ளைகள் அந்த அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். பெண் பிள்ளைகளை போல் அழகாக இருந்தது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாக யோபு அவ்வளவு ஆண்டவர் யோபுவை அழகாக ஆசீர்வதித்தார். ஏன்? அவர் கடவுளுடைய வழியிலே நடந்தார். அவருடைய பாதைகளிலே அவர் நடந்ததுனால அவர் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னு சொல்லும்போது ஏன்னா டைம் தாண்டிகிட்டே போகுது. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுவோம். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஈசாக்கை கொடுத்தாரு, அந்த ஈசாக்கை நீ எனக்கு கொண்டு பலியிடுன்னு சொல்லிட்டார். அப்போது பலியிடுன்னு சொல்லும்போது இவருக்கு ஒன்றுமே பேசலை. காலையில் எழுந்தார், ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லலை, மகனையும் கூட கூட்டிகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பலியிடுவதற்காக மேலே வராரு. அவர் சொன்ன அந்த மோரியா மலைக்கு பலியிடுவதற்காக அவர் வரும்போது கீழே இருக்க வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாரு, நானும் மகனும் மேலே போயிட்டு திரும்பி வருவோன்னு சொல்கிறாரு. எவ்வளோ விசுவாசம் பாருங்கள். அவர் பலியிடுறதுக்கு தான் போகிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுறனால இவருக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். மகன் கூட கேட்குறாப்பா, எல்லாம் இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு இல்லையே அப்படின்னு அதை கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து மகனை கட்டி படுக்கையில் வச்சு அந்த கத்தியை ஓங்கும்போது தான் ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு சொன்னார். அப்போது அவனுடைய விசுவாசம், நீ இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், நீ ஆண்டவரோடு நீ இருக்கிறவன், ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த 17ஆம் வசனத்தை படித்தா சொல்லுது இருக்கிறதில்ல, நான் உன்னை நான் அப்படி பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எப்படி அது கிடச்சிது? கர்த்தருக்கு பயந்து அவர் நடந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடச்சிது. அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம்னா, அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். இன்னும் பார்க்க போனோன்னா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம், அதில் பார்த்தோன்னா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அது அந்த வசனத்தை திறந்து நம்ம படிக்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மருத்துவச்சிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவச்சிகள், நம்ம எபிரேய ஸ்திரீகள்
எகிப்து நாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ராஜா ஒரு உத்தரவு போட்டார். இந்த பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடணும்னு மருத்துவச்சிங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்தவர்கள் என்று 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம எப்படி இந்த பிள்ளைங்களை கொலை பண்ண முடியும், நம்ம வேண்டாம் அப்படின்னு இவங்க அந்த ஆண் பிள்ளைங்களையும் காப்பாற்றிட்டாங்க. இவங்க காப்பாற்றினோன்னு அந்த ராஜாவுக்கெல்லாம் ரொம்ப கோபம்தான். எப்படி அந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எபிரேய ஸ்திரீகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளவங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளாகவே அவங்க குழந்தை பிறந்துடும், அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால இந்த பிள்ளைங்களெல்லாம் கொலை செய்யாமல் அவங்க காப்பாற்றி விட்டதுனால ஆண்டவர் அந்த மருத்துவச்சிகளுக்கு என்ன பண்ணார், அவங்கள தழைக்க செய்தார். அவங்கள என்ன பண்ணார், தழைக்க செய்தார். அவங்களுடைய குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதித்தார். குடும்பமாக மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து இருந்ததினால், ஆண் பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு பயந்து அப்போ நடக்கும்போது ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, அந்த வசனத்தில் 3வது என்ன கொடுத்துருக்கு, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தவர்கள். இது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை படிக்கும்போது, 2 கர்த்தரை அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. யார்? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா எப்படி இருந்தாரா, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தானா. எசேக்கியா ராஜாக்களும் கூட இந்த கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையை வைத்து அப்படி இருந்ததுனால அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படி யூதாவின் ராஜாக்களெல்லாம் அவனை போல ஒருவரும் இருந்ததில்லை என்று 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அப்போது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்து எப்படி வாழ்ந்தானா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஒரு ராஜா இந்த கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்றால் எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அப்போ ஆண்டவர் அவனை விடுவாரா? கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் விடுவாரா? இல்லை. அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அப்போது தொடர்ந்து அவன் யுத்தத்துக்கு போகும்போது இது போதும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த நிமித்தம் எசேக்கியா ராஜா என்ன பண்ணார், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்து ராஜ்யத்தை நல்ல முறையிலே ஆட்சி செய்தார். சரி, அப்புறம் அடுத்ததாக இன்னொரு ராஜாவை பற்றி பார்க்கலான்னா 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 17வது 4வது வசனம். யோசபாத் ராஜா. இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த கர்த்தருடைய கற்பனைகள் படியே நடந்தார். கர்த்தருடைய கற்பனைகள் படியே நடந்தார்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு பாருங்களேன். யோசபாத் தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாதத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்படியாக ஏன் அந்த மாதிரினா, அவன்
அடுத்த வழியில் நடக்கலை, தவறான வழிகளில் நடக்கலை, அதுக்கு முன்னாடி நடந்தவங்க மாதிரி பாகால்கள் எல்லாம் வணங்கி நடக்கலை. இவன் அந்த கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். யோசபாத் ராஜா கற்பனைகளை கை கொண்டு நடந்ததுனால கர்த்தர் அவன் கையில் ராஜபாரியத்தை என்ன பண்ணாராம், திடப்படுத்தினாராம். யூதா கோத்திரத்தால் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளையும் இவங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுந்தவனாகவே அவன் இருந்தான். அப்படியாக இந்த ராஜாக்களை எல்லாரும் ராஜாக்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார்கள். கற்பனைகளை கை கொண்டு நடந்தது நிமித்தம்தான் அவர்கள் நேர்மையான ஒரு அரசாட்சி அவங்களால பண்ண முடிஞ்சது. அதுக்கு உதாரணம் நமக்கு எசேக்கியா ராஜா, யோசபாத் ராஜா அப்படி நடந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வழிகளிலே நம்ம நடக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கும். உதாரணம் உபாகமம் 28:1 படிக்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவன் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 சொல்லுதில்ல அழகா, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து நம்ம நடக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று அழகாக சொல்லியிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, நம்ம எப்படி நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தருடைய வழியில் நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும். அப்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். நம்மை சந்ததியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் இப்படி செயல்படுவோம். சரியா? நம்ம ஜெபிப்போம், இதன்படி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்புள்ள இயேசப்பா, இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்த இந்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலம் அவர்களை நீங்கள் ஆற்றி தேற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கத்தக்கதாகவும், கர்த்தருக்கு பயந்து நடக்கத்தக்கதாகவும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கத்தக்கதாகவும் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த விசேஷமாக இந்த நாளை நாங்கள் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக, திருமண நாள் காணும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி. இந்த புது வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் சுவாமி, இந்த காலை வேளையிலே சுவாமி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி. எந்த வாகனங்களிலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் அந்தந்த இடங்களிலே போய் சேரத்தக்கதாக கர்த்தர் சுகபலத்துடன் கொண்டு சேர்த்தருங்க. பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் சுகபலத்துடன் அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு சேர்த்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிரயாணங்களில் உடைய கிருபை கூட இருந்து தாங்கி கொள்ளுங்க சுவாமி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த அந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேபாளில் செய்யக்கூடிய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே இருக்கட்டும் சுவாமி. நேபாள் மக்களை கர்த்தர் சந்திங்கப்பா. அந்த மிஷனரிகளை கர்த்தர் சந்திங்க. 3 கோடி மக்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இதை முன்னிட்டு செயல்படுத்துகிற ஆண்டவரே உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் உம்முடைய கிருபை கூட இருந்து தாங்கட்டும் சுவாமி. இப்போதும் இந்த நாட்களிலும் நாங்கள் ஆண்டவரே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற அந்த ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஹெவன் டிவி அலுவலகத்திற்கு என்று ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறப்பா. கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கிறது இயேசப்பா. அந்த பொறுப்பை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த காரியங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. என் தேவன் அதை
பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்பா, அந்த பணியை நல்ல முறையில் நடைபெற இதை பொறுப்படுத்தி செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடு அதை பொறுப்படுத்தி செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவங்க பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீதியா நேரம் முழுவதும் கூட இருந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்